ஒரு கொள்ளை நடக்குதுன்னா உடனே நம்ம மைண்டுக்கு வருது என்ன? துப்பாக்கியை வச்சு மிரட்டுறது, அலாரம் அடிக்கிறது, போலீஸ் துரத்துறது, இதெல்லாம் தானே. ஆனா 2005ல பிரேசில் நாட்டுல இருக்கிற ஃபோர்டெலிசா அப்படிங்கிற ஊர்ல நடந்த கொள்ளையை கேட்டீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா அங்க ஒரு மிகப்பெரிய கொள்ளை கும்பல் எவ்வளவு பெரிய பிளான் போட்டுச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 மாசமா அவங்க என்ன பண்றாங்கன்னே யாருக்கும் தெரியல. ஆனா ஒரு நாள் காலையில பேங்க் வாசல்ல வந்து பார்த்தப்போ அங்க இருந்த பணம் எல்லாம் காணாம போயிருந்தது. அதுவும் சும்மா இல்லங்க, நம்ம ஊரு காசுக்கு கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கும் மேல. ஒரு துப்பாக்கி கூட யூஸ் பண்ணாம, ஒரு சத்தம் கூட இல்லாம எப்படிடா இதை பண்ணாங்கன்னு உலகமே இன்னைக்கும் ஆச்சரியமா பாக்குற ஒரு சம்பவம் தான் இது. சரி, இவங்க எப்படி இதை ஆரம்பிச்சாங்கன்னு பார்ப்போம். இவங்க முதல்ல பண்ண விஷயம் என்னன்னா, அந்த சென்ட்ரல் பேங்க் பக்கத்துல ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தாங்க. ஆனா அங்க போயிட்டு நாங்க ஒரு புற்கள் வளர்க்கும் பிசினஸ் பண்ண போறோம்னு சொல்லி ஒரு போர்டையும் மாட்டிட்டாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, பரவாயில்லையே ஏதோ ஒரு புது கம்பெனி வந்திருக்கு அப்படின்னு சாதாரணமா நினைச்சு விட்டுட்டாங்க. ஆனா அந்த வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா? வெளியிருந்து பார்த்தா லாரி லாரியா மண்ணு போய்கிட்டு இருக்கோம். இவங்க மண்ணு விக்கிற கம்பெனின்னு சொன்னதால யாருக்கும் டவுட்டே வரல. ஆனா உண்மையிலேயே அந்த கொள்ளை கும்பல் அந்த வீட்டுக்குள்ள இருந்து பேங்க் லாக்கரை நோக்கி தரைக்கடியில ஒரு சுரங்க பாதையை தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் யாருக்கும் தெரியாம ராப்பகலா மண்ணை தோண்டி சரியா அந்த பேங்க் லாக்கருக்கு அடியில போயிட்டாங்க. அதுவும் அந்த பேங்க் லாக்கரோட தரை இருக்கே, அது செம ஸ்ட்ராங்கான சிமெண்ட் கான்கிரீட். அதையும் ஒரு சத்தம் கூட வெளியே வராம மெதுவா ஓட்ட போட்டு உள்ள புகுந்துட்டாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த வாரம் ஒரு சனி ஞாயிறு லீவ் நாள். அதான் அவங்களுக்கு வசதியா போச்சு. அந்த 2 நாள்ல சுமார் 3 டன் எடையுள்ள பணத்தை அந்த சுரங்கம் வழியா வெளியே கொண்டு வந்திருக்காங்க. திங்கக்கிழமை காலையில பேங்க் ஊழியர்கள் வந்து லாக்கரை திறந்து பார்க்கும்போதுதான் விஷயம் தெரியுது. அங்கிருந்த 160 மில்லியன் பிரசீலியன் ரியால்ஸ் மொத்தமா காணாம போயிருந்தது. அங்கிருந்த அலாரம் ஏன் அடிக்கல, இவங்க எப்படி இவ்வளவு துல்லியமா அந்த இடத்தை கண்டுபிடிச்சாங்கன்னு போலீஸே குழம்பி போயிட்டாங்க. ஏன்னா இவங்க சுரங்கம் தோண்டின விதம், அங்க அவங்க பயன்படுத்தின டூல்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ்டா இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்துல ஒரு பெரிய பகுதி என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியாது. உலகத்திலேயே மிக நேர்த்தியா நிதானமா எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த இந்த கொள்ளை இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு. அப்படியே இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நாக்ஸ்ராவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.